அறவும் உருவமாகி அநாதை பணவும் ஒன்றாய் பர்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை பரிரண்டும் சேர்ந்து கடல் என தளத்தில் குதித்து சண்முகன் என்று பெயரெடுத்து சபையில் வருகின்ற போது என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? எனக்கு ஒண்ணு தெரியல சாமி. எதுவுமே பேச முடியாது, பயமா. மந்திரத்தால் மருதமலை பரிவுடன் பழனிமலை திருநீருக்கென்ற திருத்தணிமலை என்று படத்தலங்களை உருவாக்கி குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் என்று பெயரெடுத்து பங்குனி உத்திரத்தில் பரமன் மகன் சத்திரத்தில் இன்று என்னுடைய புகழானது மேலோங்குகிற போது அபயக்குரல் 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 மணி விளக்கு தலைவா உன் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளி விளக்கு கரோ மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு தலைவா உன் காலடியில் என் நம்பிக்கையில் ஒளி விளக்கு ஒளி விளக்கு ஆண்டவனே உன் பாதங்களை உன்னுடனே வருகின்றேன் என் உயிரை தருகின்றேன் மனம் மனம் பாராமல் இறைவாணி ஆணையிலே 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 என் அருளை பெற்று வாடுகிற இந்த மானிட ஜென்மத்தில் யோர் நீ இவ்வளவு இந்த திருநாளை நோக்கி இந்த வேளையிலே இந்த காலை நேரத்திலே எவ்வளவு அபயம் பொருளித்து வருகிறாயே உன் துயரத்தின் காரணம் என்ன? என் கண்ணா, என் கடப்பா, என் ஆன பண்டிதா, இப்படி இந்த முருகனுடைய சன்னிதானத்திலே இருந்து என் உயிராகப்பட்டது ஊஞ்சல் ஆடிக்கொண்டு என் கணவரை பறி கொடுத்து இப்படி அவர் உங்களுடைய அருளால் பிறந்து இந்த முருகனுடைய ஆலயத்திலே இப்படி உயிர் பெற்று போகிறேன். என் மன்னாரை பறி கொடுத்து
ஆஹா. ஜெயஜன மகாராஜனுக்கு ஆஹா. ஜெயமாலனுக்கு பிறந்த ஒரே ஒரு பிள்ளை. ஆ. நீ கொடுத்த உயிரை ஆஹா. இப்படி பறித்துக் கொண்டாயே. ஆ. கற்புள்ள பெண்ணாக வாழ வேண்டும், ஆ. என் கற்பை நிலைநாட்ட வேண்டும். ஆஹா. அதனால உன்னிடம் மன்றாடி பாதித்து வருகிறேன். உன் கணவரை உயிர்ப்பித்துக் கொடுக்க வேண்டும். இந்த எடுத்தவன் யார்? அந்த சமுதாபுரி ஆண்டு வரக்கூடிய எவன் அல்லவா எடுத்தான்? தன் உயிரை கவுந்து விட்டான். அவரை நான் பார்க்கிறேன். பொன்முறை எல்லாம் பறித்துக் கொண்டு என் கணவரை கல்லு தூக்கி போட்டு சாவடித்து விட்டான். அவனை நான் நேருக்கு நேர் சந்திக்கிறேன். போ தூரமாக. வாழங்கே. சிவனாகிய கடவுளாகிய முருகன் சமராபுரி வாசலிலே நின்று கொண்டிருக்கிறேன். யமனுக்கு பிராதி சொல். நானே ஒரு கடவுள் அறக்கடவுள் அப்படிங்கும்போது என்ன பார்க்க வேண்டாம் வந்து என்ன வந்து பார்க்க நான் ஒரு ஐயா முருகப்பெருமானே ஜவனாபுரிக்கு வேண்டனா அவன் எதுக்கு பார்க்க முடியாதான் என்ன வர சொல்றாங்க. அடே யமனே, குட்டி பையலே உன்னை வெட்டி எறி வந்தானாய். என் மக்களாகிய என்னுடைய அரண்மனை பேர் யாரடா யாரடா யாரை பார்த்து இந்த இடத்தில் எதிர்த்து வந்து உன்னை உன் சூழலத்தை காட்டுகிறார். காலம் காலமாக இடைவிடாது என்னை வியாதித்துக் கொண்டுள்ள கற்பகவல்லியின் கணவனை நீ உயிரெடுத்திருக்கிறாய். எப்படி? இப்போ இந்த இடத்துல வந்த காரணம் என்னடா? உன்னை உன்னிடத்தே எதற்காக வந்திருக்கிறாய்? எதற்காக வந்திருக்கின்றாய்? என் பக்தை என் கணவனை உயிரெடுத்தாய் அல்லவா? ஒழுங்காக அதை விட்டுவிடு. முடியாது, முடியாது. என்னால் முடியாது. ஏன் முடியாது? வேணுமென்றால் சமர்சை பார்க்கலாம். இல்லையா நானா? ஆனா சண்டை செய்ய அதோ எமதர்மனே, நீங்கள் இருவரும் இப்படி ஒருவருக்கு ஒருவர் போட்டியிட்டு சமர்ப்பணிவது சாரி நியாயமில்லை. ஏனென்றால் அதோ கற்பகனுடைய கணவன் அதோ அவனுடைய வயது முடிந்து விட்டது காரணத்தினால் அதோ தேவர்கள் எல்லாம் பார்த்து சமனாபுரி ஆளப்படி அவதர்மனுக்கு கொடுத்த கட்டளை. அந்த கட்டளையின் பிரகாரம் அவருடைய வயது முடிந்து விட்ட காரணத்தினால் உயிரை கவர்ந்து விட்டார். சரி, ஆனால் உன்னுடைய பக்தியை வச்சு அந்த அம்மனானது ஒரு இடத்தில் முறையிட்டு காரணத்தினால் அதை உயிரை கூட இருந்தால் கொடுக்க முடியாது. ஏன் பிடித்த வீரம் மீண்டும் கொடுக்க முடியாது. அப்படி ஆனால் இதோ நானாகிய பிரம்மதேவன் அதோ அவருக்கு கொடுக்கக்கூடிய வயது அந்த அம்மனுக்கு 100 வயது கொடுத்திருக்கிறேன். இதோ சாண்டசீலனுக்கு 40 வயது முடித்து விட்டது. அதனால் அந்த அம்மனுக்கு உயிரானது வேண்டுமானால் கணவன் வேண்டுமானால் அந்த உயிரில பாதி கொடுக்கலாம். அப்படியா? அவங்க எல்லாம் பங்கு பெற்றுக்கணும். அப்படி குடும்பம் ஒருவருக்கு ஒரு 8 முறை கொடுப்பதே உண்டானால் எழுப்பி தர வேண்டும். கண்டிப்பாக நான் பார்க்கிறேன். உண்மைதான். நான் எழுதின வயது அவ்வளவுதான்.
அப்படி என்றால் மீண்டும் அந்த கற்பவனை அழைத்து நான் கேட்கிறேன். அந்த இடத்துல சத்து வாங்கி கொடுத்தா நான் உயிரை கைகின்றேன். கணவருடைய ஆயுள் முடித்துவிட்ட காரணத்தினால் உனக்கு 100 வயது கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த வயதிலே நீ பாதி உன் கணவனுக்கு கொடுத்தால் கணவன் வேண்டுமானால் என் கணவனுக்கு எத்தனையா 40. ஆமா. அதனால அந்த யமதர்மனாகப்பட்டவன் அவன் உயிரை பிடித்து விட்டான். ஆமா. விதி முடியாமலும் தொடமாட்டான், விதி முடித்தாலும் விடமாட்டான். அவர் தந்தது என்ன கட்டளை பிரகாரம் அவர் உயிரை கவர்ந்து விட்டார். ஆமா. அதனால அவர் மேலே புண்ணியம் இல்லை. அதனால எங்க வீட்டுக்காருக்கு 40 வயது முடிந்து விட்டது. ஆமா. எனக்கு இருப்பது 40 வயசு எனக்கு முடிஞ்சிச்சு. 60 இருக்கிறது. அதிலே கணவன் உனக்கு வேண்டும் என்று சொன்னால் அதிலே பாதி உனக்கு கணவனுக்கு கொடுத்தால் உடனடியாக நீ கற்புள்ள பெண்ணாக வாழ்ந்து காட்ட வேண்டுமானா உனக்கு 100 ஆயுசிலே 40 வயது முடிந்து விட்டது. 60 வயது இருக்கிறது. அந்த 60 வயதிலே உங்க வீட்டுக்காருக்கு 40 முடிச்சிச்சு. அப்படி கணவர் வேண்டுமானால் நீ கற்புள்ள பெண்ணாக நிலைநாட்ட வேண்டுமானால் உன் வயதிலே 40 வயது இந்த 30 வயது கொடுத்தால் கண்டிப்பாக அவருக்கு உயிர் மீட்டு கொடுக்கன்னு சொல்றேன். உண்மை. அதனால எனக்கு உயிர் முக்கியம் கிடையாது, என் கணவர் தான் முக்கியம். அதனால எனது 60 வயதிலே 30 வயது பிரித்து அவருக்கு 30 வயசு எனக்கு 30 வயசு வயதுங்க. ஒருவரும் செத்தாலும் உடன் கட்டளையாக ஒரே நாளைக்கே சாகணும். சரி. 2 பேரும் செத்தா ஒரே நாளைக்கே சாகணும். 2 பேரும் அப்படியே உனக்கு எழுதி தருகிறேன். நாராயணகரி நாராயணகரி மறுபடியும் தேவா 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 தேவனு வாயில் தேவாவே இருக்குது. அந்த தேவடியாகப்பட்ட உன் பொன்பொருள் எல்லாம் பறித்துக் கொண்டு உன்னை பெருத்த சேட்டை கூட்டிக்கிட்டு பெருத்த கல்ல போட்டு சாவடிச்சா மறுபடியும் தேவா பேச்சு கேக்குறீங்களே. கல்ல போட்டு சாவடிச்சா? ஆமாங்க. எப்படி வச்சு உயிரை என்னுடைய கற்பினால் என் ஆயுஷ்ல உனக்கு 30 உயிர் கொடுத்து வீட்டு கொடுத்துருக்கேன். முருகனுடைய சன்னிதானம் வயசுல எனக்கு 30 வயசு கொடுத்து முருகனுடைய அம்சத்தால் ஆமா என்னை எழுப்பி விட்டான். ஆமாங்க. அப்போ என்ன சாவடிச்சா? அதனால எனக்கு எப்போ தாலி இருந்ததோ இதே முருகனுடைய சன்னிதானத்திலே இத பார்த்தாயா? சரிவா வீடு வந்துட்டு எதுக்குன்னா ஆட்டக்காரருக்கு மத்தாளக்காரருக்கு காலக்காரருக்கு ஆமா. அதனால் உன்னுடைய சன்னிதானத்திலே இவருக்கு இருவருக்கும் இது புது திருமணம். ஆமா ஆமா. அப்படியே ஆகட்டும். ஆமா. என்னுடைய மனைவி இரண்டாவது மாங்கத்தை சொல்லி எங்களுக்கு வாழ அப்படியே அருள்வாளிக்கிறேன்.
இந்த பங்குனி மாசம் என் உடம்புல வேல் அணிந்து இந்த காவடி கோவில் வச்சு சன்னதிக்கு வருகிறேன். ஏற்கனவே பராத்திரம் ஆமா அந்த பராத்திரம் செய்யாத காரணத்தால் இப்போ தேவதாசி காரணத்தால் என் உயிர் போய்விட்டது. என்னுடைய மனைவிக்கு கற்பவல்லி காரணத்தை அருளால் எனக்கு உயிர் வந்திருந்தது. ஆமா இனிமே ஐயா நான் செய்த தவறை இந்த ஊர் மக்கள் யாரும் செய்ய வேண்டாம். மனைவி தன்னுடைய காரணமாக நினைத்து இந்த கிராமம் நாட்டு மக்களும் யாவொரு குறையாமல் சீரும் சிறப்பு இந்த வாழ்க்கை வந்து தன் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வராமல் இந்த முருகனே நினைத்து அருள் பாலிக்க வேண்டும். உங்களுக்கு காட்சி கொடுத்திருக்கான். பக்தா என்னுடைய திருவிழாவின் போது பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி நான் வருகின்ற தேரின் முன்பதாக கையெடுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் உன்னை போலவே அவர்களுக்கும் ஆசையை கிடைக்கும். இந்த ஊரையும் இந்த மக்களையும் நல்லபடியாக வீடோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நேரத்திலே உனக்கும் வருடா வருடம் இந்த காவடி எடுக்க நானும் அருள் அளிக்கிறேன். இன்னும் பிரார்த்திக்கின்ற மக்களுக்கெல்லாம் பிரார்த்திக்கின்ற இன்னும் பிரார்த்தனை உள்ளவர்கள் அந்த பிரார்த்தனை செய்கிற போது அவர்களுக்கு குடும்பத்திலே இருக்கிற அத்தனை இல்லங்களையும் நீக்கி அவர்களுக்கு குடும்பத்திலே இருக்கிற கஷ்டங்களையும் நீக்கி நல்வழி அவருடைய சிந்தனைக்கு நான் உறுதுணையாக இருந்து இந்த ஊரையை கட்டி காப்பேன் என்று உறுதி கூறுவதோடு எல்லாவற்றையும் நான் அருள்பாலித்து நல்லபடியாக வைத்துக் கொள்கிறேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து என்னுடைய திருவிழாவை கோலாகாலமாக கொண்டாட நான் தெம்பாக இருக்கிறேன் சித்தமாக இருக்கிறேன் என்று கூறி எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி என்னும் அதோ முருகன் பெரியவர்களை அருமை தந்த தாய்மார்கள் கிராமத்தை சேர்ந்த நாட்டாமை தாய்க்குல செய்யாமல் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் இந்த முருகன் திருவிழாவை செய்த கிராம பெரியவர்களுக்கும் பக்தர்களுக்கும் இதோ மீன் எடுத்தபடியாக கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி என்னும் கற்பவல்லி திருமணம் என்னும் சந்தன் சண்முகம் சண்ட நாடகம் இதோடு முடிந்து விட்டது. பார்த்தவர்களும் காதால் கேட்டவர்களும் அனைவர்களும் நோய் பெற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு பிணி சாக்காடு நீக்கி யாவொரு குறையில்லாமல் இந்த கிராமம் வாழ வேண்டும். முருகன் பக்தர்களும் யாவொரு குறையில்லாமல் சீரும் சிறப்பு வாழும் என்று வாழ்க்கை வரமளித்து இதுவரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த உங்களுக்கு என் கம்பெனி சார்பாகும் என் சார்பாகும் இருகரம் தூக்கி நன்றி கூறி நன்றி. இன்றைய நிகழ்ச்சி சங்கராபுரம் பக்கம் ஊராப்பாளையம் கிராமத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் அண்ணல் ஆதரவு